சூப்பர் சிங்கர்ஸ் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா இருக்கக்கூடிய சரண் வீட்டுக்கு அதே சூப்பர் சிங்கர் லெவல்ல ஜட்ஜா இருக்கக்கூடிய மிஷ்கின் அவர்கள் ஒரு பெட்டி ஒன்று அனுப்பியிருக்காரு. அதை திறந்து பார்த்துட்டு சரண் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காராம். சூப்பர் சிங்கர் சீனியர்ஸோட 10 சீசன் வெற்றிக்கு அப்புறமா இப்போ 11வது சீசன் ரொம்ப வெற்றிகரமாக நடந்து வந்துட்டு இருக்கு. சொல்ல போனா மற்ற சீசன் மாதிரி இல்லாமல் இந்த சீசன்ல கொங்கு தமிழ், எங்கும் தமிழ், டெல்டா தமிழ் அப்படிங்கிற செக்மெண்ட்ல புது தீமனை உருவாக்கி போட்டியாளர்கள் பாடி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பிரியங்கா அப்புறம் மாகாப்பா இவங்க 2 பேருமே சூப்பர் சிங்கர் செட்ல பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் வேற லெவல்ல இருக்கும். 10,000க்கு ஒன் ஆஃப் த ஜட்ஜா மிஷ்கின் களமிறங்கியிருக்காரு. சூப்பர் சிங்கர் சீனியர் 11ல கண்டஸ்டன்ஸ் பாடும்போது மற்ற ஜட்ஜஸ் ஸ்கோர் கொடுக்கறத விட மிஷ்கின் சொல்லக்கூடிய விதம் ரொம்ப புதுசா இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் இப்ப இந்த சீசனை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில கடைசியா நடந்து முடிஞ்ச இளையராஜா ரவுண்ட்ல நான் ஏரிக்கரை மேலிருந்து அப்படிங்கிற பாடலை சரண் பாடியிருந்தாரு. அந்த ஒரு பாடலை பாடினதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. குறிப்பா மிஷ்கின் சரணுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுத்திருக்காரு. மிஷ்கின் ஒரு டைரக்டர், ஒரு நடிகர். அவருக்கு சூப்பர் சிங்கர்ல என்ன வேலைங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கு. சொல்ல போனா இளையராஜா அவரோட சேர்ந்து எக்கச்சக்கான படங்கள்ல மிஷ்கின் ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு சில திரைப்படங்களுக்கு இவர் இசையமைச்சிருக்காராம். அதனால மிஷ்கினுக்கு இசையில என்ன தெரியுங்கிற மாதிரி நம்ம கேட்கவே முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் 11க்கான அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரணை கூப்பிட்டு மிஷ்கின் அவர்கள் பர்சனலா பேசியிருக்காரு. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தியும் எப்படி இவருக்கு பாடுறதுக்கு ஆர்வம் வந்ததுங்கிற மாதிரி பல விஷயம் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா தன்னோட கையாலேயே ஒரு ஸ்வீட் கேஸ் ஒன்று சரண் வீட்டுக்கு அவர் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த ஸ்வீட் கேஸ்ல எக்கச்சக்கமான கவிதைகள், புக்ஸ், அது மட்டும் இல்லாம மிஷ்கின் எக்கச்சக்கமான புத்தகங்களை படிக்கக்கூடியவர். பல நாவல்களை தழுவி அது மூலயமா படம் எடுக்கக்கூடியவர். அவருக்கு விரும்பின புத்தகங்கள், அவர் படிக்கக்கூடிய புத்தகங்கள்ல சில கலெக்ஷன்ஸை தன்னோட ஆட்டோகிராஃபை போட்டு அந்த ஸ்வீட் கேஸ்ல வச்சு உன்னோட எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒரு கைப்பட தன்னோட சிக்னேச்சரையும் ஒரு ஆட்டோகிராஃபி போட்டு தான் அனுப்பி வச்சிருக்காராம். இதை வீட்டுக்கு போயிட்டு சரண் திறந்து பார்த்து ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிருக்காரு. மிஷ்கின் மாதிரி ஒரு லெஜண்ட் கையால இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் அவர் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டா வெளியே வந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் ஜெயம் ரவி அவரோட சொத்துக்களை முடக்கம் செய்யறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்குதாம். அதாவது பாபி டச் கோல்டு யூனிவர்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் ஜெயம் ரவி அவர்களை வச்சு ஒரு படம் தயாரிக்கிறதுக்காக 6 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா எதிர்பார்த்த மாதிரி அந்த படத்துக்கான வேலையை ஆரம்பிக்கல. பணத்தை திரும்பி கொடுக்கணுங்கிற மாதிரி அந்த தயாரிப்பு நிறுவனம் ஜெயம் ரவி மேல சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி என்ன பண்ணிருக்காருன்னா, சொன்ன கால் ஷீட்டுக்கு படத்தை ஆரம்பிக்காம தாமதமாகி மன உளைச்சல் ஏற்படுத்தினதா 9 கோடி ரூபாய் பட தயாரிப்பு நிறுவனம் நஷ்டஈடு கொடுக்குங்கிற மாதிரி அவர் ஒரு மனு வெளியிட்டிருந்தாரு. ஆனா அந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ள ஜெயம் ரவி அட்வான்ஸா வாங்கின அந்த 6 கோடி ரூபாய்க்கு பதில் கொடுக்கணுங்கிற மாதிரியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா ஜெயம் ரவி தரப்புகிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அதனால அந்த பட தயாரிப்பு நிறுவனம் மறுபடியும் பதிலளிக்கணுங்கிற மாதிரி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி உத்தரவாதம் தராத நிலையில அவரோட சொத்துக்களை முடக்கம் செய்யணுங்கிற மாதிரி தயாரிப்பு நிறுவனம் கோரிய மனுவுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்காங்களாம். இது ஜெயம் ரவிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.